கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु ने इस जगह पर गवाही के लिए अपने नाम के लिए खड़ा किया, उस अनुग्रह के लिए मैं परमेश्वर का धन्यवाद करता हूँ। கர்த்தர் கிருபையாய் இந்த இடத்துல கொண்டு வந்ததற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். मंच पर बैठे सभी हमारे चीफ पास्टर और हमारे सभी पवित्र सेवकों को, सभी विश्वासी भाई बहनों को प्रभु यीशु मसीह के नाम से जय मसीह की। தலைமை போதகர், ஒரு மேடையில் அமர்ந்திருக்கிற மூத்த போதகர்கள், அவர் வந்திருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். परमेश्वर ने जहानाबाद सेवकाई को आशीष कर किया है। கர்த்தர் ஜானாபாத் ஊழியத்தை இம்மட்டமாக ஆசீர்வதித்து நடத்தி வருகிறார். इस 6 साल परमेश्वर मुझे वहाँ पर प्रभु की सेवकाई करते हुए हो गए। 6 ஆண்டுகளாக அந்த கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். परमेश्वर का धन्यवाद हो। परमेश्वर ने जहानाबाद सेवकाई हमारे डिस्ट्रिक्ट पास्टर के द्वारा शुरू हुई सेवकाई है। ஜானாபாத் ஊழியம் நமது ஜானாபாத் ஊழியம் நமது பிலிப்பின் மாவட்ட போதகர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஊழியம்। और उनके चलाने के बाद उन्होंने हमारे पिताजी को वहाँ पर रखा था। அதைத் தொடர்ந்து அவர் இந்த ஊழியத்தை என்னுடைய தகப்பனார் இடத்துல ஒப்புவித்து அந்த ஊழியத்தை அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள்। सन 2016 से पिताजी प्रभु में सोने के बाद उस सेवकाई को परमेश्वर मुझे करने के अनुग्रह दिया। என்னுடைய தகப்பனார் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்ததற்கு பிறகு நான் அந்த ஊழியத்தை தொடர்ந்து இம்மட்டமாய் செய்து வருகிறேன்। परमेश्वर का धन्यवाद हो। जहानाबाद सेवकाई के द्वारा 5 ब्रांच मिनिस्ट्री को परमेश्वर ने दिया है। கர்த்தர் கிருபையினால் ஜானாபாத் கிளை ஊழியங்களாக 5 ஊழியங்கள் மட்டும் நடந்து வருகிறது। परमेश्वर का धन्यवाद हो। उसमें इस समय जहानाबाद में रेगुलर करीब 90 से 100 लोग हर हफ्ते परमेश्वर की पवित्र आराधना में आते हैं। இம்மட்டமாக ஜானாபாத் ஊழியத்தில் 90 முதல் 100 ஆத்துமாக்கள் ஆராதனையில் கடந்து வருகிறார்கள்। और इस समय जगह ना होने के कारण हम लोग चर्च बनाने के लिए हम लोग ने परमिशन इस महीने उधर जाकर लेना है। उसके लिए आप लोग हमारे लिए प्रार्थना कीजिएगा। சபை விரிவாக்க வேலைகளை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு அதனுடைய அனுமதி காரியங்களுக்காக இந்த மாசத்தில் நாங்கள் முயற்சிக்கிறோம்। அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்। परमेश्वर का धन्यवाद हो। सितारगंज सेवकाई को भी परमेश्वर ने आशीष किया है। சித்தார்கஞ்ச் என்று சொல்லப்படுகிற கிளை ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தி வருகிறார்। जहानाबाद से 50 किलोमीटर दूरी पर है। ஜானாபாத்தில் இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த ஊழியம் காணப்படுகிறது। संडे जहानाबाद आराधना समाप्त होने के बाद हम वहाँ पर आराधना करने जाते हैं। ஞாயிறு ஜானாபாத் ஆராதனை முடித்துவிட்டு அந்த ஆராதனை நடத்துவதற்காக நாங்கள் அங்கே செல்கிறோம்। परमेश्वर का धन्यवाद हो। वो सेवकाई भी लगातार सन 2017 से अभी तक बड़े अनुग्रह से परमेश्वर सेवकाई को चला रहा है। तो 2017 முதல் இம்மட்டுமாய் அந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்தி வருகிறார்। वहाँ पे परमेश्वर ने 12 परिवारों को दिया है। அந்த ஊழியத்தில் 12 குடும்பங்களை கர்த்தர் தந்திருக்கிறார்। उधर से 9 परिवार बिहार गोरखपुर साइड के लोग हैं। அதுல 9 குடும்பங்கள் பீகார் அந்த தரப்பை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள்। उसमें से सभी लोग अशुद्ध आत्मा से बीमारियों से पीड़ित लोगों को परमेश्वर ने सबको छुटकारा देकर आज भी प्रभु पर विश्वास करके प्रभु ने उनको स्थिर किया। கஷ்டத்தில் அவர் பிசாசின் போராட்டங்களுக்குள் இருந்த அந்த குடும்பங்களை கர்த்தர் விடுவித்து ஊழியத்தில் சேர்த்திருக்கிறார்। वहाँ पर 3 लोगों को परमेश्वर ने बपतिस्मा लेने के लिए अनुग्रह किया। அங்கே 3 பேர் ஞானஸ்நானம் எடுத்த விசுவாசிகள் காணப்படுகிறார்கள்। सो आप लोग प्रार्थना करें, बाकी सभी लोग भी वे लोग बपतिस्मा लेकर परमेश्वर के राज्य में सही प्रकार से चलने के लिए प्रभु अनुग्रह दे। நீங்கள் தொடர்ந்து இன்னும் அதிகமான அங்கே ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக ஜெபிக்க கேட்கிறேன்। प्रार्थना कीजिए वहाँ पर भी जमीन लेकर भवन परमेश्वर का बनने के लिए, वो एक सेवक वहाँ रखने के लिए आप लोग प्रार्थना कीजिएगा। தொடர்ந்து அந்த கிளை ஊழியத்தில் நிலம் வாங்கப்பட்டு சபை ஸ்தாபிக்கப்பட்டு ஊழியர் நியமிக்கப்பட நீங்கள் யாவரும் ஜெபிக்க கேட்கிறேன்। रुद्रपुर सेवकाई शाखा कलीसिया को भी परमेश्वर ने आशीष किया है। உத்தரப்பூர் என்கிற இடத்துல கிளை ஊழியம் நமக்கு உண்டு। ये उत्तराखंड में एक इंडस्ट्रियल एरिया है। இது ஒரு உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கிற தொழிற்சாலை அமைந்திருக்கிற ஒரு இடமாய் காணப்படுகிறது। वहाँ पर भी परमेश्वर ने शाखा कलीसिया में 4 परिवारों को हमें दिया है। அந்த கிளை ஊழியத்தில் 4 குடும்பங்களை கர்த்தர் தந்திருக்கிறார்। वहाँ पर लगभग 15 लोग परमेश्वर ने दिया है। அந்த ஊழியத்தில் இம்மட்டமாய் 15 நபர்கள் ஆராதனையில் பங்கு பெறுகின்றனர்। हर एक शुक्रवार को वहाँ पर पवित्र आराधना परमेश्वर ने करने की अनुग्रह किया। வாரத்தில் வெள்ளிக்கிழமை அங்கே ஊழியத்தை செய்து வருகிறோம்। उस
जिस परिवार ने विश्वास किया नर्मदा सिस्टर के घर में एक बहुत बड़ा एक मंदिर बना हुआ था। तो நாங்கள் அங்க எங்க ஊழியம் அந்த கிளை ஊழியம் செய்கிறோமோ அந்த ஒரு குடும்பத்தில் பெரிதான ஒரு கோவில் கட்டப்பட்டிருந்தது ஆரம்ப காலத்தில். ये सभी लोग दुष्ट आत्मा से ग्रस्त थे। அங்க இருக்கிற அநேகர் பிசாசின் போராட்டங்களுக்குள் காணப்பட்டனர். सबको परमेश्वर ने छुटकारा दिया। எங்கள் ஊழியத்தின் மூலமாக அனைவருக்கும் கர்த்தர் பிசாசின் போராட்டங்களில் இருந்து விடுதலை தந்தார். उन लोगों ने उसमें रहने वाले उस मंदिर को भी तोड़ दिया। तो அவர்கள் ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பு அந்த கோவிலை அவர்கள் இடித்து விட்டனர். सो आप लोग प्रार्थना करें रुद्रपुर कलीसिया में किसी प्रकार कोई विरोध ना होने पाए। तो அங்கே அந்த உத்தர்பூர் ஊழியம் தொடர்ந்து நல்ல முறையில் செயல்பட நீங்கள் யாவரும் ஜெபிக்கவும். पिछले दिनों में उस पुलिस ने आकर वहाँ पर जहाँ आराधना चलाने वाले इस रूम में आकर परिवार से पूछताछ किया। तो கடந்த நாட்களில் காவல்துறையினர் எங்க நாங்கள் ஊழியம் செய்கிறதான அந்த இடத்தில் வந்து விசாரணை நடத்தியுள்ளனர். सो आप लोग परमेश्वर सेवकाई में हम लोगों की सुरक्षा के इस परिवार की सुरक्षा के लिए आप लोग प्रार्थना कीजिए। தொடர்ந்து அந்த ஊழியத்தின் பாதுகாவலுக்காகவும் அந்த கூட்டத்தில் வந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளின் பாதுகாவலுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்கிறோம். मीरगंज कलीसिया शाखा कलीसिया के लिए प्रार्थना कीजिएगा। मिरज किले ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க கேட்கிறோம். ये जहानाबाद से 80 किलोमीटर बरेली से 30 किलोमीटर दूरी पर है। இது ஜहानाबादில் இருந்து 80 கிலோமீட்டரும் நமது बरेलीயில் இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படுகிறது. यहाँ पर भी परमेश्वर ने 5 परिवारों को हमें दिया है। அந்த ஊழியத்தில் மட்டுமாக 5 குடும்பங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். सन 2018 में परमेश्वर ने सेवकाई को शुरू करने के लिए अनुग्रह किया। அந்த ஊழியமானது 2018ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 6 लोगों ने बपतिस्मा लिया। அங்கே 6 பேர் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் காணப்படுகிறார்கள். एक ब्रदर पप्पू ने सेवकाई के लिए समर्पित करके 1 साल से जहानाबाद चर्च में है। तो ஒரு நபர் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து இப்பொழுது ஞானாபாத் சபையில் அவர் இருக்கிறார். सो उस सेवकाई को भी परमेश्वर लगातार चलाने के लिए आप लोग प्रार्थना करें। அந்த ஊழியம் தொடர்ந்து நல்ல முறையில் செயல்பட நீங்கள் யாவரும் ஜெபிக்க கேட்கிறோம். हर एक रविवार ब्रदर वासुदेव उधर पवित्र आराधना को चलाते हैं। வாசுதேவ் என்கிறதான சகோதரர் அந்த ஆராதனை நடத்தி வருகிறார். सो लाल कुआं शाखा कलीसिया के लिए भी प्रार्थना कीजिएगा। லாக்கா என்று சொல்லப்படுகிற கிளை ஊழியத்திற்காகவும் நீங்கள் ஜெபிக்க கேட்கிறேன். ये भी सेंचुरी पेपर बनाने वाली एक इंडस्ट्रियल एरिया है। அதுவும் ஒரு தொழிற்சாலை அமைந்திருக்கிறதான ஒரு பகுதியாய் காணப்படுகிறது. परमेश्वर ने वहां पर भी हमारे लिए परिवार दिया है। அங்கேயும் अनेक ஆத்மாக்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ब्रदर रवि परिवार वहां पर परमेश्वर ने हमें दिया है। तो அந்த இடத்துல பிரதர் ரவி குடும்பத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். लाल कुआं भी उत्तराखंड में है। उत्तराखंड இருக்கிறது அந்த இடம். सो उस सेवकाई में भी उस सेवकाई बढ़ने के लिए आप लोग प्रार्थना कीजिएगा। அந்த ஊழியமும் செம்மையாய் செயல்பட நீங்கள் யாவரும் ஜெபிக்க கேட்கிறோம். सन 2022 26 तारीख को गोरखपुर में जाकर परमेश्वर की सेवकाई करने के लिए प्रभु ने मुझे अनुग्रह किया। 2022ஆம் ஆண்டு गोरखपुर என்கிற இடத்துல தான் கிளை ஊழியத்தை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். लॉकडाउन खुलने के बाद गोरखपुर से 15 लोग चर्च में आए थे। அந்த கோரக்பூர் கிளை ஊழியத்துல லாக்டவுனுக்கு பிறகு 15 நபர்கள் ஆராதனை கடந்து வருகிறார்கள். ये सभी लोग दुष्ट आत्मा से बीमारियों से पीड़ित थे। வருகிற அனைவரும் இந்த பிசாசின் போராட்டங்களில் இருந்து விடுதலை பெற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். सबको परमेश्वर ने छुटकारा दिया। அனைவருக்கும் கர்த்தர் பரிபூர்ண விடுதலை தந்தார். उन लोगों ने मुझे उधर वापस बुलाया। அவர்கள் மீண்டுமாய் என்னை அந்த இடத்தில் அழைத்தனர். वहां पर बहुत ज्यादा विरोध है। அங்கே अनेक எதிர்ப்புகள் காணப்படுகிறது. इसलिए मैं काफी समय तक परमेश्वर से प्रार्थना करता रहा। நாங்கள் अनेक நாட்களாய் அந்த இடத்திற்காக ஜெபித்து வருகிறோம். 1 साल बाद 2022 सितंबर 26 तारीख को मुझे प्रभु ने उधर सेवकाई में लेकर गए। செப்டம்பர் 24ஆம் தேதி 2022 செப்டம்பர் 24ஆம் தேதி அந்த ஊழியத்திலே நாங்கள் ஆரம்பிக்க உதவி செய்தார். 2 दिन गोरखपुर में प्रभु ने रहकर सेवकाई करने के लिए अनुग्रह किया। 2 दिन सेवकाई करने के लिए अनुग्रह किया। तो அங்கே 2 நாட்கள் ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். वो वहाँ नए लोग हैं, नदियों के किनारे बसे हुए लोग हैं। तो அங்கே अनेகர் नदियों के किनारे बसे हुए। அங்கே अनेகர் ஏழ்மையில் காணப்படுகிற ஜனமாய் காணப்படுகிறார்கள். लगभग हम पहली आराधना शुरू करते समय 300 लोग उस आराधना में आए। तो அங்கே நாங்கள் ஆரம்பத்தில் ஊழியம் ஆரம்பிக்கும் பொழுது 300க்கும் மேற்பட்ட நபர்கள் அங்கே வந்திருந்தார்கள்.
காணப்பட்டிருந்தனர். उनमें से कोई भी, बहुत से लोग प्रभु को नहीं जानते थे। அவர்களில் அநேகர் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களாய் காணப்பட்டனர். जैसे मैं वहां पहुंचा, बाबा बाबा कहकर मुझे आकर बात करने लगे। அங்க நாங்கள் போனதான நேரத்தில் அவர்கள் அனைவரும் என்னை ஒரு பாபா என்று சொல்லப்படுகிற சாமியாரா என்னை அவர்கள் பார்க்க ஆரம்பித்தனர். उन सबको यीशु मसीह के नाम से सुसमाचार सुनाया गया। அவர்களுக்கு நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்தோம். जब हम प्रार्थना चला रहे थे, बहुत से लोगों के अंदर से दुष्ट आत्माएं निकल रही थी। அங்கே ஜெபிக்கும் பொழுது அநேகருக்குள் இருந்து பிசாசின் போராட்டங்கள் வெளிப்பட ஆரம்பித்தது. तो रोड पे से सभी ने आसपास के गांव में फैला दिया कि यहाँ पर कोई पापा आया है, प्रार्थना कर रहा है, चंगाई हो रही है। அந்த சாலைக்கு அருகாமையில் இருக்கிற அநேகருக்குள்ள இந்த காரியம் பரவி இந்த ஒரு பெரிய சாமியார் வந்திருக்கிறார் அப்படிங்கிறதான செய்தி அநேக இடத்துல பரவ ஆரம்பித்தது. So इस तरीके से लगभग 300 लोग वहाँ पर ओपन मीटिंग प्रभु ने करने के लिए अनुग्रह किया। तो அந்த இடங்களிலே குறைந்தது 300க்கும் அதிகமான நபர்கள் வந்து அந்த கூட்டத்தில் அந்த ஆராதனையில் பங்கு பெற ஆரம்பித்தனர். आराधना चलाते समय पुलिस आने वाले समय पर हम लोग तुरंत वहाँ से हट गए। तो அந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயத்தில் காவல்துறையினர் வர இருந்தனர். அந்த நேரத்தில் நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டு வந்து விட்டோம். वहाँ के विश्वासी लोग मुझे घर में जाकर मुझे छुपा दिया। तो அங்க இருக்கிற ஒரு விசுவாச சகோதரர் எங்களை கொண்டு போய் அவர் வீட்டில் எங்களை மறைத்து வைத்தார். और वहाँ से मैं करीब 11 बजे फिर उस घर में वापस आया। நான் மீண்டும் இரவு 11 மணி அளவில் மீண்டுமாய் தன் வீட்டுக்கு நான் புறப்பட்டு வந்தேன். उस रात मैं बहुत ज्यादा डर गया था। அந்த நாட்களில் அதிகமாக நாங்கள் பயந்திருந்தோம். और मैं रात में ठीक से सो नहीं पा रहा था। அந்த இரவு சரியாக நித்திரை இல்லாமல் காணப்பட்டது. प्रभु मैं इस जंगल में हूँ, इस जंगल में मैं हूँ। तो நான் இந்த காட்டுக்குள் இருக்கிறேன். मुझे यहाँ से अगर गोरखपुर जाना है तो लगभग 40 किलोमीटर दूर है। तो அங்கிருந்து வீட்டுக்கு வர வேண்டுமே ஆனால் 40 கிலோமீட்டர் வர வேண்டியதா இருந்தது. कोई सवारी भी नहीं है। तो அந்த இடத்துல போக்குவரத்து வசதிகளும் இல்லாமல் இருந்தது. और मैं उस रात को परमेश्वर से प्रार्थना करने लगा। நான் அந்த இரவு பொழுதிலே கர்த்தரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். हमारे डिस्ट्रिक्ट पास्टर जी ने मुझे फोन किया। तो நமது மாவட்ட போதகர் எனக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டார். और उन्होंने मुझसे बात करा, मुझे बहुत एक शांति मुझको मिला। तो அவர் என்னிடத்தில் பேசினதான நேரத்தில் எனக்கு அதிகமாக மனசில் சமாதானம் காணப்பட்டது. और उस रात परमेश्वर ने मुझे भी वचन के द्वारा बात किया। அந்த நேரத்தில் தானே கர்த்தர் வசனத்தின் மூலமாக என்னிடத்தில் பேச ஆரம்பித்தார். मेरा भेजने वाला मेरे साथ है। நான் உங்களை விடுதலையாக்குகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன். मैं सर्वदा तुम्हारे साथ रहूंगा। நான் சதா காலங்களில் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிற வார்த்தை எனக்கு வெளிப்பட்டது. दूसरे दिन मैं डरकर यहाँ से चला जाना है कहकर मैं सुबह उठ गया। तो அந்த நாள் அதிகாலையில் நான் இங்கிருந்து வீட்டுக்கு போக வேண்டும் என்கிற தீர்மானத்தோடு எழும்பினேன். उस गांव के दो प्रधान लोग उस पहले दिन प्रार्थना में आए हुए थे। तो அந்த கிராமத்தில் இருக்கிற இரண்டு முக்கியஸ்தர் அந்த ஜெபத்தில் வந்திருந்தனர். उन लोगों ने आकर विनती किया, आप लोग मत जाइए। तो அவர்கள் இடத்துல விண்ணப்பம் வைத்தனர், நீங்கள் இங்கிருந்து போக கூடாது. आज आप ओपन मीटिंग मत कीजिए, लेकिन एक घर के अंदर बैठकर बीमारों के लिए प्रार्थना करें। तो நீங்கள் திறந்த வெளியில் கூட்டம் நடத்தாமல் ஒரு யாராவது வீடுகளில் இருந்து நீங்கள் கூட்டத்தை நடத்துங்கள். उस दिन भी लगभग वे सभी उसमें से लगभग 400 लोग उस दिन आए। तो அந்த நாளிலும் கூட நாங்கள் அந்த ஒரு வீட்டிலே கூட்டத்தை நடத்தினோம். 400க்கும் மேற்பட்ட நபர்கள் அங்கு கூடி வந்திருந்தனர். बहुत से गरीब लोग वहां पर थे। அதிகமான ஏழை இருக்கிற நபர்கள் அங்கு வந்திருந்தனர். वो आकर प्रार्थना करते समय 10-10 रुपए मेरे हाथ में दे रहे थे। அவர்கள் வந்திருந்த ஒவ்வொருவரும் என்னுடைய கரங்களிலே 10 ரூபாயா வைத்து அவர்கள் பணத்தை கொடுக்க ஆரம்பித்தனர். मैंने बोला मुझे ये नहीं चाहिए। நான் அவர்களுக்கு சொன்னேன், எனக்கு வேண்டாம். आप यीशु मसीह पर विश्वास कीजिएगा। நான் அவர்களுக்கு கூறினேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வையுங்கள். मुझे देते हुए कह रहे थे अगर हम आपको देंगे तो आप फिर से वापस आएंगे। तो वो लोग அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள், நாங்கள் கொடுத்தோமே ஆனால் நீங்கள் மீண்டும் என்னிடத்தில் வருவீர்கள். उन लोगों को बोलते समय वहां कई देर बाद में उन लोगों को देखकर रोया। तो நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டு வந்த சமயத்தில் அங்கு அநேகர் அழுக ஆரம்பித்தனர். मैं घर पे आने के बाद जब मैंने अपने बैग खोल के पैसे को गिना, तो நான் அவர்கள் தந்ததான அன்பளிப்பை பெற்று வீட்டில் வந்து நான் எண்ணி பார்க்கும் பொழுது 9600 रुपए 10 के नोट थे। அதுல 9610 ரூபாய் அந்த பணம் அதில் இருந்தது. मैं परमेश्वर का धन्यवाद करता हूँ। गोरखपुर सेवकाई के लिए आप लोग प्रार्थना कीजिएगा। நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அந்த கோரக்பூர் கிளை ஊழியத்திற்காக நீங்கள் யாவரும் ஜெபிக்க கேட்கிறேன். काफी समय से हम एक कार के लिए प्रार्थना कर रहे थे। நாங்கள் अनेक நாட்களால் 4 சக்கர வாகனத்திற்காக ஜெபித்து வந்தோம். प्रभु ने जहानाबाद कलीसिया के लिए नई कार को दिया। तो கர்த்தர் கிருபையாய் ஜானாபாத் ஊழியத்திற்கு என்று 4 சக்கர வாகனத்தை தந்தார். मेरे साथ सेवकाई करने के लिए दिल्ली से रसल अंकल, उनके अंदर एक बोझ को देकर वो मेरे साथ प्रभु की सेवकाई कर रहे हैं। ஊழியத்தின் உதவியாக
தில்லியை சார்ந்த ரசல் என்கிற ஒரு சகோதரர் இப்பொழுது ஊழியத்தில் உதவியாக இருக்கிறார். हर महीने मेरे साथ आकर सभी कलीसियाओं में ऑनलाइन प्रेयर और आराधना करने के लिए बहुत ही उनको बोझ को देकर प्रभु उनको मेरे साथ चला रहा है. तो அவர்கள் என்னோடு கூட இருந்து நானே எல்லா ஊழியங்களிலும் ஜெபத்தை விழிப்பு ஜெபங்களை நடத்தி வந்து என்னோட பெரிய உதவியாக இருக்கிறார். और सेवकाई के ब्रदर सेवा, ब्रदर चंद्रपाल, ब्रदर मोनू ये हमेशा परिवार के साथ हैं. कभी भी फोन करें, हमेशा मेरे साथ सेवकाई करने के लिए प्रभु ने परिवारों को दिया है. மற்றும் இருக்கிற பிரதர் சோனு சந்திரபால் என்கிறதான மூன்று சகோதரர்கள் எப்பொழுதும் ஊழியத்தில் எங்களுக்கு எப்பொழுதும் தொடர்பு கொண்டாலும் ஊழியத்தில் மிகுந்த உதவியாக இருக்கிறார்கள். आप जहानाबाद सेवकाई के लिए, हमारे परिवार के लिए, हमारे जीवन के लिए आप लोग प्रार्थना करें. सबको जय मसीह. ஜானாபாத் ஊழியத்திற்காகவும் எங்கள் ஜீவனுக்காகவும் நீங்கள் யாவரும் ஜெபிக்க கேட்டு என் சாட்சி முடித்துக் கொள்கிறேன்.